உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அக்னே, பிம்பிள்ஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற முகப்பரு, பருவ காலத்திலே, பருவ வயதிலே, குறிப்பாக டீனேஜ் என்று சொல்லக்கூடிய 13 இருந்து 19 வரையிலே, 13 to 19 என்று சொல்லக்கூடிய இடைப்பட்ட காலத்திலே ஆண் பெண் இருபாலருக்கும் வருகின்ற ஒரு பிரச்சனை இந்த அக்னே, பிம்பிள்ஸ் என்பது. சிலருக்கு வயது அதிகமானாலும் வரக்கூடிய ஒன்று. இது ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்கின்ற வகையிலே வரக்கூடிய ஒன்று. இதற்கு எலுமிச்சை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. லெமன், இந்த எலுமிச்சையிலே ஆல்கலின் சிட்ரேட் என்று சொல்லக்கூடிய விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புண்களை ஆற்றுகின்ற வல்லமையுடையது. கிருமிகளை போக்குகின்ற ஒரு நிலையை இது நமக்கு தருகின்றது. இந்த எலுமிச்சை சாற்றோடு சிறிது பன்னீர் கலந்து ஒரு சேர உறவாடும்படி குழைத்து முகப்பரு கண்ட இடத்திலேயோ அல்லது முகத்தின் பெரும்பாலான பகுதியிலேயோ இதை மேற்பூச்சாக இரவு நேரத்திலே பூசி வைத்திருந்து காலையிலே கழுவி விடுவதனாலே நாளடைவிலே இந்த முகப்பரு என்பது விலகி போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் முகத்திலே இருக்கின்ற தோலும் பளபளப்பாகி அழகை அதிகரிக்கக்கூடிய ஒரு மேற்பூச்சு மருந்தாக இந்த எலுமிச்சையும் பன்னீரும் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, த வெஜினல் இச்சிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு பிரச்சனை. இது பெண்களினுடைய பிறப்பு உறுப்பிலே ஏற்படுகின்ற அரிப்பு, தடிப்பு, இதை குறிக்கின்ற ஒரு நோய். இது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு, லுகேரியா என்று சொல்லுகின்ற வெள்ளை ஒழுக்கு வருகின்ற நிலையிலேயோ அல்லது சிறுநீரோடு சர்க்கரை வெளியாகின்ற பொழுது கிருமிகளுடைய தாக்கத்தினாலே இந்த அரிப்பு ஏற்படுவது. இன்னொன்று எஸ்டிடி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அல்லது டிசார்டர் என்று சொல்லுகின்ற பால்வினை தொற்றினாலே ஏற்படுகின்ற அரிப்பு. இப்படி பல்வேறு காரணங்களினாலே பெண் உறுப்பிலே அரிப்பு ஏற்படுகின்ற பொழுது அங்கே அசைடிரச்சா இண்டிகா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற நீம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த நீம் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வீக்கத்தை வற்றச் செய்கிறது, அரிப்பை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது, தொற்றை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஒரு பிடி வேப்பிலை எடுத்து 1/2 லிட்டர் நீரிலே நன்றாக காய்ச்சி ஆற வைத்து அந்த நீரை கொண்டு காலை மாலை என்று 2 வேளையும் பிறப்பு உறுப்பை கழுவிக்கொண்டு படுப்பதனாலே சில நாட்களிலே இந்த வெஜினல் இச்சிங் என்று சொல்லுகின்ற இன உறுப்பிலே ஏற்படுகின்ற அரிப்பு என்பது அகன்று போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வயிற்று கோளாறுகள் பல்வேறு விதமாக நம்மை பாதிப்பது உண்டு. செரிமான சீர்கேடுகள், பசியின்மை, பேதி, இப்படிப்பட்ட பல்வேறு தொல்லைகளுக்கு வெளியே குருதி சரியான வகையிலே பாயாத நிலை, குருதி ஓட்டம்
சரியாக இல்லாத நிலை. இப்படிப்பட்ட நிலைக்கு எலுமிச்சை வகையை சார்ந்த நாரத்தை சிட்ரான் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்த நாரத்தை இலைகளை நாம் மருந்தாக்கி பயன்படுத்த இருக்கின்றோம். இதனுடைய இலைகள் சிட்ருலின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது. அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமிலங்களை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் சிட்ரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய புளிப்பு சத்துவத்தையும், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவத்தையும் இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. இதனோடு முரையா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கரி லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற கறிவேப்பிலை அதிகமான அயோன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய புளிப்பு சத்துவம், மெக்னீசியம், பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள், இவை அத்துணையும் கறிவேப்பிலை பெற்றிருப்பதனாலே ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவத்தை குருதிக்கு அதிகமாக அளிக்கக்கூடியதாக விளங்குகிறது. கறிவேப்பிலையும் ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக, மலச்சிக்கலை தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த நாரத்தையும் கறிவேம்பும் எப்படி சேர்ந்து மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நாரத்தை இலை மற்றும் கறிவேப்பிலை இலையை பயன்படுத்தி வயிறு கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்து, அடிக்கடி ஏற்படும் கழிச்சலை தடுக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாரத்தை இலை துளிர், கறிவேப்பிலை, பெருங்காயம், ஓமம், மஞ்சள் பொடி, கல்லுப்பு, மோர். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கலாம். ஓமம் ஒரு வெறுகடி அளவு, ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்ணுறதுக்கு இந்த அளவு, ஒரு வெறுகடி அளவு ஓமம், ஒரு சிறிய துண்டு பெருங்காயம். பெருங்காயத்தையும் நம்ம லேசாக வறுத்துடலாம். கல்லுப்பும் நம்ம வறுத்துடலாம். கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு டம்ளர் மோருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோம்னா போதும். ஓமம், கல்லுப்பு, பெருங்காயம் இவை மூன்றையும் நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இலைகளோட சேர்த்து அரைக்கணும். மஞ்சள் பொடி நம்ம அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி மலம் கழித்தல், ஒரு நாளைக்கு 4 to 5 முறை கூட மலம் கழித்தல் இருக்கும். அவர்களுக்கு சில நேரம் மலம் நார்மலாக போனாலும் சில நேரங்களில் டயரியா, பேதி ஆகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஐபிஎஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது ஐபிஎஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கம்மியாகும். பெருங்குடல் புண்ணு ஆகும் பொழுது, அதிகப்படியான புண்ணு ஏற்படும் பொழுது அது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்னு வாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் வலி, அதிகப்படியான வயிற்று வலியோட மலம் கழித்தல் இருக்கும். சில நேரங்களில் மலம் கழிக்கும் பொழுது அவர்களுக்கு புண்கள் அதிகமாக இருந்தால் ரத்தம் கூட வரும். அதற்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ளோட்டிங், ஃப்ளாட்டுலன்ஸ் இது எல்லாத்துக்குமே மருந்தாக யூஸ் பண்ணலாம். வயிறு உப்புசம், வயிறு பொறுமல் போன்ற பிரச்சனைக்கும் இந்த மருந்தை நம்ம சாப்பிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க சீரகம், பெருங்காயம், கல்லுப்பு இவை மூன்றையும் எடுத்துக்கலாம். இதோட ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து, அதோட நாரத்தை இலை, கடாரை நாரத்தை இலை, எலுமிச்சை இலை, கிச்சிலி இலை, எந்த இலை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் சிட்ரிக் பிளான்ட்டாக இருக்கணும். எலுமிச்சை வகை சார்ந்த செடியோட இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். அந்த துளிர் இலைகளாக எடுத்துக்கணும். நல்லா மழையில் வரும்பொழுது பார்த்தோம்னா, மழை வரும்பொழுது இந்த இலைகள்லாம் துளிர்த்து வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கணும். இந்த இலைகளோட நரம்புகள்லாம் எடுத்துட்டு இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நடு நரம்பை நீக்கிடலாம். நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுதோ அல்லது குமட்டல் போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுதோ இந்த சிட்ரிக் லீவ்ஸை
நம்ம எலுமிச்சை வகை சார்ந்த மரத்தோட இலைகள் எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாரத்தை, எலுமிச்சை, கிச்சிலி மரம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த இலைகளை எடுத்து நல்லா கசக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வாசனையை நம்ம முகர்ந்துட்டு வந்தாலோ அல்லது இந்த இலைகளை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த வரக்கூடிய ஸ்டீமை நம்ம இன்ஹேல் பண்ணாலோ நமக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி குமட்டலும் சரியாகும். இந்த நாரத்தை இலையோட கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஓமம், கல்லுப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்து கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சிடலாம். நம்ம நார்மலாக இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மோர் தயாரிக்கிற மாதிரி தான் இது. அதோட நாரத்தை இலை சேர்த்துருக்கோம், ஓமம் சேர்த்துருக்கோம். இப்போ இதை அரைச்சிடலாம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இந்த மோரையே நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தலாம், குடிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். கருவேப்பிலை, நாரத்தை இலை, மஞ்சள், பெருங்காயம், ஓமம், கல்லுப்பு மற்றும் மோர் சேர்ந்த இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது பெருங்குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அதே போல் வயிற்றுப்பருமல், வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, சிட்ரான் என்று சொல்லக்கூடிய நாரத்தை இலை எலுமிச்சை இலையை போல மனம் மிகுந்தது, குணமுடையது. ஒரு டைஜஸ்டிவ் டானிக், ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இது உள்ளுக்கு பயன்படக்கூடியது. நௌசியா என்று சொல்லக்கூடிய வாந்தியை இந்த நாரத்தை இலை நிறுத்தக்கூடியது. இதனோடு கறிவேப்பிலை சேர்கின்ற பொழுது இருவித ஈரல்களுக்கு பலம் தரக்கூடிய ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. விட்டமின் சி, இரும்பு சத்துவம் இவைகள் மிகுதியாக கறிவேப்பிலையிலே இருக்கிறது. இதனோடு அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய ஓமம் சேர்த்திருக்கின்றோம். ஓமம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருக்கிறது. குருதியை சுத்திகரிக்கின்ற ஒரு நிலையை இது நமக்கு தருகிறது. வீக்கம் கரைச்சியாகவும் டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாகவும் ஓமம் விளங்குகிறது. அதனோடு குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் தூள் சேருகின்ற பொழுது அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கின்ற ஒரு மருந்தாகவும், குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும், வீக்கம், வலி இவற்றை கரைக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருந்தாகவும் மஞ்சள் பயன் தருகிறது. இவற்றுக்கெல்லாம் சுவை சேர்க்கின்ற வகையிலே உப்பு ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலேயும் குருதி பெருக்கத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதை மோரோடு சேர்த்து நாம் இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் ஒரு வேளையாகிலும் நாம் பருகுகின்ற நிலையிலே இந்த IBS என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம், மீண்டும் மீண்டும் மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு நம் மனதிலே பதிந்து போய்விடுவது. அப்படிப்பட்ட நிலையிலே இது ஒரு அற்புதமான மருந்தாகி மனதை மாற்றக்கூடியதாக, குடலிலே இருக்கின்ற குடல் புண், குண்மம் என்று சொல்லக்கூடிய அல்சர், அந்த புண்ணை ஆற்றக்கூடியதாக, மலக்குடலிலே ஏற்படுகின்ற மலம் தேங்கி விளைகின்ற கொலைட்டீஸ், கொலான் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஏற்படுகின்ற புண்கள் நாளடைவிலே அது கொலான் கேன்சர் என்று மாறக்கூடிய நிலை, இவற்றையெல்லாம் தடுக்கின்ற ஒரு உள்மருந்தாக இந்த நாரத்தை இலை, கருவேப்பிலை, ஓமம், மஞ்சள், உப்பு அதனோடு சேர்ந்த மோர் ஒரு அற்புதமான பானமாகி நமக்கு பல்வேறு நலன்களை தரும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, நாரத்தை இலையும் கறிவேம்பும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.